வணக்கங்களே, லண்டன்ல ஒரு தமிழ் கடையில ஒரு விஷயம் நடந்திருக்கின்றது. 6 ஈழத்தமிழர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் சட்டவிரோதமாக நாட்டுக்குள்ள வொர்க் பெர்மிட் இல்லாமல் அங்க வேலை செய்து கொண்டிருந்த நேரத்திலேயே நேரடியாக காவல்துறை இறங்கி சோதனையிட்டு ஆட்களை பிடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்றுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. 6 ஈழத்தமிழர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதேவேளை வேலை கொடுத்த முதலாளியும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவருக்கு ஃபைன் போடப்பட்டிருக்கின்றது. ஒருத்தருக்கு 60,000 பவுண்ட்ஸ் படி 6 பேருக்கும் சேர்த்து 3,60,000 பவுண்ட்ஸ் அவருக்கு போடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. உண்மையில ஒரு பெரிய ஒரு நட்டம் தான். காரணம், விசா இல்லாத ஆட்களை குறைஞ்ச செலவில குறைந்த சம்பளத்துக்கு அவர் வேலைக்கு வைத்திருந்தார் அப்படின்றத அவருடைய குற்றச்சாட்டு. அதை தாண்டி இங்கே இருந்த ஊர்ல இருந்து கொண்டு பாவம் கஷ்டப்பட்டு இந்த விசாக்கள்ல போயிட்டு அங்க இருந்து கொண்டு வந்துட்டோம், ஏதாவது வேலை செய்யத்தான் வேணும் அப்படின்றீங்க, அது வேலைக்கு போகத்தான் வேணும். ஆனால் என்ன, சட்ட ரீதியாக வேலைக்கு போக முடியாது, வேண்டாம் அந்த ஒர்க்கிங் பெர்மிட் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை தாண்டி நிறைய பேர் போறது. இது இன்டர்நெட் இல்லாத அந்த காலத்துல இருந்தே இருக்குது. எங்க டாக்களுக்கு ஒரு விஷயம், ஒரு நாட்டின் சட்டத்தை நாங்கள் மதிக்கவே மாட்டோம். ஆனால் எங்க போனாலும் அகதி அகதின்னு சொல்லி எங்களை நாங்களே அழுது வர்றது, இல்லை எங்களுக்கு நடந்தது அதை ஒன்று கதையை சொல்லி அனுதாபம் தேடி அதுல வாழ்றதும், அதுக்கு பிறகு உதவித்தொகை எடுத்துக்கொண்டு வாழ்றதும், பிறகு இந்த சக தமிழருக்கு பந்த காற்றலும் தான் எங்களோட பெரும்பான்மை மக்களுடைய வாழ்க்கை செலவாகுதுன்றே சொல்லிக்கொள்ளலாம். நாங்கள் உண்மையிலேயே லண்டனுக்கு போறோம்ன்றதை முதல் விஷயம் விளங்கிக் கொள்ளணும். அதாவது எப்படி போறோம்ன்றதையும் விளங்கிக் கொள்ளணும். நாங்கள் ஒரு நாளுமே நேரடியாக போடலாம். படிக்கத்தான் போறோம்னு சொன்னா படிக்கிறது பார்க்குறது இல்லை, மிச்ச வேலையில தான் பார்க்குறேன் சொன்னா எங்களுக்கு நோக்கம் படிக்கிறது இல்லை, லண்டனுக்கு போகணும். அப்ப இப்ப என்ன இருக்குன்னா இந்த ஸ்டூடெண்ட் விசா தான் இருக்கு. அப்ப அதை வச்சுக்கொண்டு சாட்டா வச்சுக்கொண்டு அங்க போறது, அதுக்கப்புறம் இந்த வேலையில பாக்குறது. அப்ப சாதாரண மக்கள், அதாவது நாங்கள் எங்க நாட்களே நேர இது இந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கைக்கு இதை இன்னொரு வர்க்கம் அதாவது முதலாளி வர்க்கம் பயன்படுத்துது. ஓகே, இப்படி ஒரு கும்பல் இருக்குது, இப்படி ஒரு அடிமைத்தரமான கும்பல் இருக்குது, எங்க ஏண்டா நான் போயிட்டு எப்படி அதை விளைச்சு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க, இதை வச்சுக்கொண்டு நாங்கள் காசு உழைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி போட்டு அரை விலைக்கும் காவிலைக்கும் சம்பளத்துக்கும் இவர்களை பிடிச்சு வேலை செய்வார்கள். இவர்களும் வந்துட்டோம், இப்ப இப்படி உழைச்சு போவோம், அப்புறம் எங்களுக்கு ஒரு காலம் இருந்தோம்னா அப்ப நாங்களும் கடை போட்டு இதே மாதிரி எங்களுக்கும் கொஞ்சம் பேர் சிக்குவானுகள், அப்ப நாங்கள் அவங்கள்ட்ட உழைச்சு இதை சரி பண்ணிடலாம் அப்படின்ற நேரத்தில் இவர்கள் போய்கொள்வார்கள் என்று சொன்னா இது இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கும். இப்ப நாங்கள் இந்த முதலாளியை திட்டலாம், ஆனா இந்த முதலாளி முந்தி அப்படி போறதுக்கும் போயிருந்தது கூட வாய்ப்பு இருக்குது. அப்ப அவர் எப்படி அவரை யோசிப்பான்னு சொன்னா, எனக்கு இந்த சமூகம் இதைத்தான் தந்து நான் அதைத்தான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சிம்பிளா யோசிச்சுட்டு போயிடுவார். அப்படியும் இல்லையாண்டா பிள்ளையார் கோயிலுக்கோ முருகன் கோயிலுக்கோ கொஞ்சம் காசை டொனேட் பண்ணி விட்டால் அந்த பாவம் எல்லாம் கழிஞ்சிடும், அப்படி இல்லாத ஏழை குழந்தைகளை கொஞ்சம் பேரை படிக்க வச்சுட்டா அந்த பாவம் கழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே நம்பிக்கொள்வார். இதுதான் இங்க நடந்து கொண்டே இருக்குது. உள்ள குப்பை வேலையெல்லாம் செய்து கொண்டு கடைசி கொண்டு கடவுள்ல கட்டி விடுறது. இல்லைன்னு சொன்னா என்ன அது இருக்கவே இருக்குது, ஏழைகள் அவைக்கு உதவிட்டா சரி, இந்த பாவங்கள் கஷ்டங்கள் எல்லாம் பறந்து போயிடும்னு சொல்லி நாங்களா நம்பிக்கொள்றோம். அதான் விஷயம். சரி, இவ்வளவு 2026 ஆச்சு, இன்னும் நாங்கள் அதே பழைய டெக்னிக்ல இதே உருட்டு வேலை தான் செஞ்சு கொண்டிருக்க போறோம்னு சொல்லி சொன்னால் ஒருத்தருமே மதிக்க மாட்டாங்க. பக்கத்துல இருக்கிற தமிழ்நாடா இருக்கட்டும் சரி, இல்ல சிங்களவர்களா இருக்கட்டும் சரி, எல்லாருமே லண்டனுக்கு அப்படி வருவாங்கன்னு சொல்லி சொன்னால் படிச்சு பட்டம் பெற்று அந்த பட்டத்தை வச்சு கொண்டு தான் வரார்கள். ஏன் யாழ்ப்பாணத்துல கூட அப்படி வர்றவர்களும் இருக்கிறார். படிச்சு பட்டம் பெற்று அதுக்கு பிறகு லண்டனுக்கு வர்றவர்கள் எல்லாம் இருக்கிறார். அதாவது தங்களுடைய கல்வி தகமையை காட்டி எங்களுக்கு தகுதி இருக்குது லண்டனுக்கு வர்றதுக்குன்னு சொல்லி காட்டி நேரடியா வாரார்கள். அதன் உண்மையா ஒரு நாட்டுக்குள்ள வர்றது சரியான முறை. ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெரும்பான்மை என்று அப்படி இல்லை. அது லண்டனோ கனடாவோ பிரான்ஸோ காசை கொடுக்குறோம், இப்போ இறங்கி போட்டு என்ன வேலை செஞ்சாது உழைச்சி போட்டு அவங்களுக்கு எல்லாம் காட்டுறோம். அங்கே இருந்தவங்களுக்கு படம் காட்டி கொண்டிருக்காங்க, நானும் அதே மாதிரி காட்டுறோம்னு கூட போறோம். அங்கே போனால் என்ன செய்யறோம்டா, அங்கே அவனும் கோப்பாளி கொண்டிருக்கான், வந்துட்டோம் அவனும் கோப்பதான் அழுகுறான், படம் எனக்கு படம் காட்டினவன், அப்ப நானும் கோப்பகளியாவது காசுக்கு இப்போ இங்க வேற வித்தியாசம். இப்ப வாய்ப்பாது கொண்டு இருப்பான் அந்த ஜாழ்ப்பாணத்துல இருந்து, அவனுக்கு படத்தை காட்டுவோம் அப்படின்ற மாதிரி அந்த மனத்தை மாத்தி கொண்டு இதை செஞ்சு கொண்டிருக்கிறோம். சரி, ஒரு 4-5 பேர் அதை உஷாராயி அட்வைஸ் பண்ணிட்டு வேண்டாண்டா வெளிநாடு பக்கம் வராதேண்டா, அப்ப நீ இங்க வா, அவன் ஊருக்கு வந்துடு, நீ வெளிநாடு வேணான்னு சொல்றதான், இப்ப இங்க வா இரு வந்துரு அன்று சொல்லி வீம்பு கதை காய்ச்சி போட்டு, இல்ல நான் காட்டுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி போட்டு இவனுகள் இங்க வந்து வெளிநாட்டுக்கு போய் இவனும் அதாவது என்ன 4 பேர் கட்டா, இல்ல நானும் கடுவன், நீ சொல்ற நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு தானும் கட்டு நான் கட்டு காட்டுறேன்னு சொல்லி இவன் அவங்க நின்று கொண்டு கட்டு காட்டுவான். அந்த அளவுக்கு கடுவன் பந்தயம் புடி என்ற அளவுல தான் எங்க ஆக்களுடைய கதைகள், நடவடிக்கைகள், மொத்த வாழ்க்கையும் அதுக்கு அடமானம் வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஈகோ ஒன்று இருக்கிறது. பலருக்கு இது இருக்குது. ஒரு கூட்டு தற்கொலை என்று கூட எங்களோட சமூகம் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது ஒரு கூட்டு தற்கொலை என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். ஊர்ல வளமான நிலம், இவ்வளவு பெரிய கடல், இவ்வளவு பெரிய தேசம் இருக்குது, அதோட இலங்கை முழுக்க நடந்து எடுத்துக்கொள்ளலாம். காரணம், காசு இருந்தா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், திறமை இருந்தா முன்னுக்கு வரலாம், அது எந்த நாடா இருந்தாலும். அதை நீங்கள் அந்த திறமை இது எல்லாத்தையும் தாங்க காட்டுறீங்க, இங்கே காட்டினாலும் முன்னுக்கு தான் பெற போறீங்க. சரியா, அதை காட்டிங்க முன்னுக்கு வரங்களும் இங்க இருக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் நேரடியாக விளங்கிக் கொள்ளாமல்
அரைகுறையோட போயிட்டு, அந்த அரைகுறை வாழ்க்கையிலேயே முழுமையாக வந்து ஒரு இனம், ஒரு குறிப்பிட்ட சில தலைமுறைகளை வந்து அதுக்குள்ள போய்விட்டார்கள். இனி அங்க பிறந்தவ அத வச்சுக்கொண்டு, நாங்க அங்கத சிலபஸ் படிக்கிறோம், அங்கத்த கல்ச்சர்ல வரப்போறோம். அத வச்சுக்கொண்டு நாங்க சொந்த வாழ்க்கை வாழுவோம். இதெல்லாம் தாண்டி வாழுவோம்ன்ற மாரி தான் நிக்கிறோம். அப்படி எதுவும் இல்ல. சில விஷயங்கள் மாத்த இயலாது. அது அது பின்னுக்கு வந்து பின்விளைவுகள் பிடரில் அடிக்கிறதா வந்து தெரியும். நன்றி.